அன்பிற்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் 10வது 9வது நாளில் நோன்பு பிடிக்கின்றோம். இந்த வேளையில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 தப்பினால் 10ஓடு 11ஐயும் சேர்த்து பிடிப்பதற்கு வழிகாட்டி இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10ஓடு சேர்த்து 11ஐயும் சேர்த்து பிடிப்பதற்கு வழிகாட்டியதாக ஒரு ஹதீது வருகிறது. ஆனால் அந்த ஹதீது ஆதாரமற்ற பலகீனமான ஒரு அறிவிப்பாகும். இப்னு ஹுசைமா, முஸ்னத் அஹமத் போன்ற கிரந்தங்களிலே அந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை எடுத்தால் அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊடாகத்தான் வருகிறது. அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஊடாக வரக்கூடிய ஆதாரமான செய்தி என்ன வருகிறது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஇன் பகீது, நான் வாழ்ந்தால் லஅஸூமன்ன தாஸிஅ, 9வது நாள் நான் நோன்பு பிடிப்பேன் என்றார்கள். 10 பிடித்து வந்தவர்கள் தான் யூதர்களுக்கு மாறு செய்யணும் என்பதற்காக 9ஐயும் பிடிப்பேன் என்று சொன்னதாக அவரிடமிருந்து கேட்ட நம்பகமான உறுதியான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் முஸ்லிம் கிரந்தத்திலே பார்க்கலாம். இதற்கு மாற்றமாக அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கேட்ட என்ற வகையிலே பலகீனமான நம்பகமற்ற ரொம்ப மறதியாளராக இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் வாயிலாக அந்த செய்தி வந்திருக்கிறது. அதில் வருகிறது என்ன வருகிறது என்றால், அதற்கு முந்திய ஒரு நாள் அல்லது பிந்திய நாளையில் நோன்பு பிடி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தது என்று இப்னு அபீ லைலா என்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வாயிலாக வருகிறது. அந்த அறிவிப்பாளரை பொறுத்தவரை இமாம்கள் அவரை ரொம்ப மனநத்திலே மோசமானவர், மனன சக்தியில் மோசமானவர் என்று அந்த காலத்திலே அறிவிப்பாளர்களை பற்றி ஆய்வு செஞ்ச இமாம்கள் தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி தாவூத் இப்னு அப்துல்லா அலி என்ற ஒரு தாவூத் என்ற பெயரில் ஒருத்தர் வாரார். அதே அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே தான். அவரையும் எடுத்தால் அவரும் தவறு விடுறவர் என்று குறை கூறப்பட்ட ஒரு அறிவிப்பாளர். ஆக ஒருவர் இருந்தாலே அந்த செய்தி பலகீனமாக போய்த்திரும். ஒரு ரொம்ப மறதியான ஒருத்தர் இருந்தாலே அந்த செய்தி பலகீனமாக போய்த்திரும். அவர் வாயிலாக மட்டும்தான் இந்த செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தி அதற்கு முந்தி ஒரு நாள் அல்லது அதற்கு பிந்தி ஒரு நாள் நீங்க நோன்பு நோற்றுக் கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டது என்று வந்திருக்கிறது. எனவே உண்மையான ஆதாரமான அறிவிப்பு என்னவென்றால், 10ஓடு சேர்த்து 9ஐ பிடிப்பது. 9ஐ பிடிச்சிட்டு நம்ம 10ஐ பிடிக்கிறது, அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையை நாங்கள் கவர் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி பிடிக்கவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறு செய்யணும் என்றதுக்காக 11ஆம் நாள் பிடிக்கவில்லை என்று அவர்கள் 10 பிடித்தார்கள். அந்த 10வது பிடித்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 9ஐயும் சொல்கிறார்கள். எனவே அவர்கள் நான் 10 பிடிச்சிட்டோம், தப்பி பைத்து, அதனால அவர்களுக்கு மாறு செய்யணும் என்பதால் 11வது நாள் நாம் பிடிப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கவில்லை என்றாலும் அது சில அறிஞர்கள் மௌலவிமார்கள் அப்படி பிடிச்சுக் கொள்ளும் சொல்றார்கள். எனவே நபிகளிடம் இருந்து அவ்வாறு ஆதாரமான வழிகாட்டல் இல்லை என்பதைத்தான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவ்வாறு வரக்கூடிய செய்தி பலகீனமான ஹதீது, அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த செய்தியை பார்க்கக்கூடிய மௌலவிமார்கள் இது ஆதாரமா ஆதாரம் இல்லையா என்கின்ற அந்த தரவுகளை பார்க்காமல் அதை நம்பி சொல்லிவிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதென்று ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்தியை நாம் கண்டோம் என்பதற்காக நாங்கள் மக்களிடம் சொல்லுகிற போது நபிகளாரின் மீது நாங்கள் இல்லாததை சொன்னதாக மாறிவிடும். அது நாங்கள் நரகம் போவதற்கு காரணமாகிவிடும். எனவே உண்மைக்குண்மையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை நாங்கள் இனங்கண்டு மக்களிடத்தில் சொல்வோம். அல்லாஹ் நமக்கு அதிலே உறுதிப்பாட்டை தருவானாக.